வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் சிஎஸ் அகாடமி. உதவி பேராசிரியர் நியமனம் சார்ந்த ஒரு தகவல் தான் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் நேற்றைய தினம் ஒரு காட்டமான ஒரு அறிக்கையை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. கல்லூரி உதவி பேராசிரியர் நியமனத்தை விரைவாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் மற்றும் உயர்நீதிமன்ற தீர்ப்பை உடனடியாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்றது. என்னன்னாக்கா, உயர்நீதிமன்றம் தீர்ப்பு 4000 போஸ்டிங் போட சொல்லியிருப்பாங்க. அந்த 4000 போஸ்டிங் பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிரம் பார்த்தீங்கன்னாக்கா ரிசல்ட் கொடுக்கணும் சொல்லிட்டு ஒரு காட்டமான ஒரு அறிக்கையை கொடுத்துருப்பாரு. ஸோ இது எல்லாருமே நம்ம கவனிச்சிருப்பீங்க. ஸோ அந்த பத்திரிகை செய்தி தான் இதுதான் அந்த பத்திரிகை செய்தி. ஸோ இதுக்கு அடுத்தது என்னன்னாக்கா, போன மாதம் கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய நிரந்தர பேராசிரியர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் பார்த்தீங்கன்னாக்கா காலேஜ் கேட்டில் கொடுத்துருந்தாங்க. என்னன்னாக்கா, புதிய பணி நியமனங்களை தொடங்குவதற்கு முன்பு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இடம் மாறுவதற்கான ஒரு கவுன்சிலிங்கே நடத்தணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கவுன்சிலிங் ரிலேட்டடாக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஜியோ பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பர்மிஷன் பார்த்தீங்கன்னா காலேஜ் கிட்ட கொடுத்துருக்காங்க. சீக்கிரம் இடம் மாறுதல் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான ஜியோ எப்போ பாஸ் ஆகிருக்கு பாருங்க, 11ஆம் தேதி 6ஆம் மாதம் தான் இப்போ தான் பாஸ் ஆகிருக்கு. என்னன்னாக்கா, இது புதிய பணி நியமனங்களை நிரப்புவதற்கு முன்பு ஆல்ரெடி பணியாற்றி இருக்கக்கூடிய உதவி பேராசிரியர்கள் இடம் மாறுதல் கொடுக்கறது வழக்கம். ஸோ அந்த இடம் மாறுதலுக்கான வேலை பார்த்தீங்கன்னா விரைவாக நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வேலைகள் முடிஞ்சதவொடனே நம்மளுக்கான புதிய பணி நியமனத்துக்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னாக்கா வரும். அதாவது ரிசல்ட்டு அடுத்தடுத்த ப்ராசஸ் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நெக்ஸ்ட்டு என்னன்னாக்கா, இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்கே ஒரு 3 days முன்னாடி வந்தது. அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னாக்கா, ரிசல்ட்டு இந்த ஜூன் லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா வரும்னு சொல்லிட்டு. அதில் குறிப்பாக நோட் பண்ண வேண்டியது 1:3 ரேஷியோ பார்த்தீங்கன்னாக்கா ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு கொடுக்குறது 1:2 ரேஷியோ தான். ஆனால் இதில் 1:3 ரேஷியோன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒருவேளை மாறுவதற்கான வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா இருக்குது. என்னன்னாக்கா, மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னாக்கா பெண்டிங் இருக்குது. இந்த கேஸ் ஹியரிங் நாளைக்கு வருது. இந்த கேஸ் ஹியரிங்கை பொறுத்து தான் நம்மளுக்கான காலேஜ் டிஆர்பிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன இந்த கேஸ்னாக்கா, எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கை ரிசல்ட்டுக்கு முன்பே ஆட் பண்ணலாமா, இல்லை ரிசல்ட்டை விட்டுட்டு இன்டர்வியூ கூப்பிடும்போது ஆட் பண்ணலாமா என்றது தான் அந்த கேஸ். ஆல்ரெடி 5 போஸ்ட்டு போட்டிருந்தப்ப டிஆர்பி போர்டில் ஏபி 5 போஸ்ட் கொடுத்துட்டாங்க. அதில் ரிசல்ட் விடுவதற்கு முன்பே தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மார்க் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருந்தாங்க. நோட்டிஃபிகேஷன்லையும் அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ காலேஜ் என்னுடைய டிஆர்பியில் நோட்டிஃபிகேஷன்லையும் ரிசல்ட்டுக்கு முன்பே தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கை ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதே தான் போன இயரிங்லேயும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் மதுரை பிரான்ச் ஹைகோர்ட்டில் இதே தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை சார்ந்து கேஸ் ஹியரிங் நாளைக்கு வருது. இந்த கேஸ் ஜட்ஜ்மெண்ட் எதை பொறுத்து அமையும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதை பொறுத்து தான் டிஆர்பியினுடைய ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதுக்காக கூட டிஆர்பி சைட்லேருந்து கால் லெட்டரை 1:3 பார்த்தீங்கன்னா மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நோட்டிஃபிகேஷனில் நம்மளுக்கு 1:2 தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இது 1:3 மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. என்னென்ன பொறுத்து பார்ப்போம். நாளைக்கு இந்த கேஸோட இந்த கேஸ் ஹியரிங் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எல்லாரும் வாட்ச் பண்ணுங்க. டேட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 17/6/2026 இல்லை இமிடியேட்லாக ஆஃப்டர் அட்மிஷன் கொடுத்துருக்காங்க. உடனடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஹியரிங் நாளைக்கே வருது. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதை பொறுத்து காலேஜ் ரிசல்ட் அமையும். சீக்கிரம் இந்த காலேஜ் ரிசல்ட்டை நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கூடிய விரைவில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பார்க்கலாம்.